இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமந்தி உள்ள வாங்க. உள்ள போங்க. சரிங்க சமந்தி, நீங்க வரவங்கள கவனிங்க, நாங்க உள்ள போறோம். வாங்க. ஃபங்க்ஷனுக்காக வீட்டை எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆமாங்க, நல்லா வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கு. வாங்க. வணக்கம் மேடம். அப்படி என்னத்த வாய பொளந்து பாத்துட்டு இருக்க? ஏ வானு, நேத்து என்னடானா அந்த பண்ணு கொண்டக்காரி பொட்டி பொட்டியா நகைய கொண்டு வந்து கொட்டி மிரட்டிட்டு போனான்னு பார்த்தா, இன்னைக்கு மருதாணி வைக்கிறதுக்கு ஊட்ட கல்யாணம் பண்ணுவ மாதிரி ஜாம் ஜாம்னு ரெடி பண்ணி அதை விட மிரட்டி காட்டிட்டாடி அவ. இனி அந்த வெண்ணிலா நம்மள மதிக்கவே மாட்டாளேடி. மா வாமா. அருவி எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கீங்க அண்ணி. வெண்ணிலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரெடி ஆயிட்டு இருந்தேங்க. இது என்னாடி புது துணி? புடவை மாதிரியும் இல்ல, கவுனு மாதிரியும் இல்ல, ரெண்டும் கெட்டானாக்கி இது. ஏன் பெரியம்மா, நல்லா இல்லையா? எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் இப்போதைய ட்ரெண்ட். உங்கள மாதிரி பாட்டிக்கெல்லாம் அது பிடிக்காது. ஏய், யார பார்த்து பாட்டிங்கிற? என்ன பார்த்தா உனக்கு பாட்டி மாதிரி தெரிதா? பின்ன இந்த ட்ரெஸ்ல பார்க்க நல்லா இல்லைன்னு சொன்னா நீங்க பாட்டின்னு தான் அர்த்தம். அதுவும் சாதாரண பாட்டி இல்ல, பூமர் பாட்டி. அருவி, அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் வெண்ணிலா, நைட்டு நாம பேசினது ஞாபகம் இருக்கா? எப்ப போய் வருண் கிட்ட பேச போற? நான் பேசுறேன்க்கா, கொஞ்ச நேரம் போகட்டும். அண்ணா கிட்ட என்ன நீ பேச போறீங்க? அது என்ன நான் சொல்றேன் அருவி. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அதான் வெண்ணிலா கிட்ட வருணை எப்படியாவது எல்லாரும் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிருக்கா. அது விஷயமா பேசிட்டாளான்னு கேட்டேன். ஆமால, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல. இன்னைக்கு வருண் அவளை ப்ரொபோஸ் பண்ணணும்ல? கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதை விட அண்ணனுக்கு வேற என்ன வேலை? அண்ணி விடவே விடாதீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அருவி, நீ ரெடி பண்ணிட்டியா இல்லையா? எல்லாம் ரெடி. எப்படி தேவதை மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் பாரு. ஏய் வெண்ணிலா, வருண் டிசைன் பண்ண ட்ரெஸ் தானே இது? ஆமா அண்ணி. என்னன்னு ரெடியா? அம்மா கூப்பிட்டாங்க. நாங்களா எப்பவோ ரெடி தான். வருண் வா போலாம். அண்ணா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. என்ன இருக்கு? அதெல்லாம் நான் சொல்றதை விட அண்ணி சொல்லுவாங்க, அதான் கரெக்ட். என்ன அருவி உளறிட்டு இருக்க? அண்ணா, ஆமா இல்ல, இன்னைக்கு முக்கியமான நாள்ல நான் மறந்தே போயிட்டேன். டேய், கண்டிப்பா நீ இதை செஞ்சுதாண்டா ஆகணும். எதை பத்தி பேசுறீங்கன்னு எந்த குழுவுமே கொடுக்காம உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படின்னா தெரியும்? அதெல்லாம் கேட்க வேண்டிய ஆளு கேட்கும் போதுதான் தெரியும். வா போலாம். பொண்ணுக்கு நகை செய்யணும்னு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்க போய் மொத்த பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறோம். பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு எங்களை கேள்வி கேட்கறியா? சித்தப்பா, உங்க பொண்ணு கல்யாணத்துல வெறும் கழுத்தோட வந்து நின்னா அண்ணாமலத்தியோட மானம் போயிடும்ன்றதுக்காக தான் இந்த சீர் செஞ்சாங்க. ஓட்ட நகை திருப்பியும் நம்மள்ட்ட வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க இந்த சீரையே செஞ்சாங்க. அப்புறம் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பெரிய கொடைவல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும், ஏத பத்தி இனிமேல் நம்ம யோசிக்க வேணாம்னு நினைச்சுதானே இவ்வளோ திமிரா பேசுறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, கல்யாணம் முடிஞ்சு இந்த குடும்பத்தில் தானே அவ வாழணும். அப்ப தெரியும் இவங்க எல்லாம் யாரு.
யோசனை பண்ணுங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? அண்ணா, இந்த குடும்பத்தை பத்தி என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்க லீலா அத்தை கேட்க சொன்னதா செஞ்ச காரியம் எங்க எல்லாருக்கும் வருத்தம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். அப்பா வாங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். மெஹந்தி அன்னைக்கு மட்டும்தானா இல்ல நாங்களும் போட்டுக்கலாமா? நாம எல்லாரும் போட்டுக்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே. அப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல போட்டுக்கலாம்ல? அது எப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல போட்டுக்க முடியும்? அண்ணன மாதிரியே பெரியப்பா உங்களுக்கு வைக்கட்டும், அம்மாக்கு அப்பா வைக்கட்டும், அக்காக்கு மாமா வைக்கட்டும். அந்த மாதிரி எல்லாரும் ஒரே டைம்ல வச்சு யார் கை செவக்குதுன்னு பாப்போம். யார் கை ரொம்ப செவந்திருக்குன்னு பார்த்து நீ என்ன பண்ண போற? யாருக்கு யார் மேல அதிக லவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வர கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த ஆர்வத்தெல்லாம் படிப்புல காட்டாம இதுலதான் காட்ட சொல்லுதா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நேத்து நடந்தது ஜஸ்ட் an ஆக்சிடென்ட். நான் எப்படி சாரா உங்க அம்மாவை யாராவது அடிச்சா சும்மா விடுவேன்? அது என் அண்ணன். இது தெரியாம நடந்துருச்சு. கௌதம் அண்ணன் இதை எந்த இன்டென்ஷனோடையும் செய்யல. அவர் அந்த மாதிரி பண்ணதுக்கு நான் ஆண்டி கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். கௌதம் சாரா அம்மாவை அடிக்க போனானா? இது எப்ப நடந்துச்சு? நான் தான் அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி பேசுறேன்னு சொன்னேன்ல. உன்னை யாரு உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல மாப்பிள்ளை கேட்க சொன்னது? சாரி, நான் உன்னை பிளேம் பண்ண விரும்பல. நடந்தது நடந்துருச்சு. என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த வீடியோவை பார்த்ததும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணு. ஐ லவ் யூ. ஓ, இவ்ளோ நடந்திருக்கா?